வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கொற்றவலீஸ்வரர் அப்படின்ற கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கொற்றவலீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்றது வந்து சிவகங்கை சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயிலில் 20க்கும் மேலான படங்கள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தளபதி விஜய் நடித்த அழகிய தமிழ் மகன் படத்தில் வந்து மதுரைக்கு போகாதடி அப்படின்னு ஒரு சாங்கு வரும் இல்லையா, அந்த சாங்கு இந்த கொற்றவலீஸ்வரர் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தளபதி நடித்த வில்லு படத்தில் கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்சிகள் வரும். அந்த கல்யாணத்துக்கு தான் நம்ம விஜய் வந்திருப்பார். அந்த கல்யாணம் இந்த கோயிலில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். என் தம்பி தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா, அந்த ஃபைட் சீன்ல இந்த கோயிலை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. நம்ம தளபதி நடிச்ச படத்தை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம தலை நடிச்ச படத்தை பார்க்க வேணாமா? நம்ம தலை நடிச்ச ஆழ்வார் திரைப்படத்துல வந்து நம்ம தலை வந்து பூசாரியா இருப்பார்ல ஒரு கோயில், அந்த கோயில் இந்த கொற்றவலீஸ்வரர் கோயில் தான். அதே மாதிரி நம்ம தலை நடிப்பில் வெளிவந்த ஜி படத்துல டிங் டாங் கோயில் மணி அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் ஒரு காட்சி இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படத்தில் வந்து ஓப்பனிங் சீன் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி சீன் வரும். சத்யராஜ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காட்சியும் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு உட்காந்து பேசி. அதே மாதிரி நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த கிங் அப்படின்ற ஒரு திரைப்படம், நம்ம ஜனகராஜ் சார் வந்து விக்ரமை கூப்பிட்டு இதான் என் பேரன் அப்படின்ற அறிமுகப்படுத்துகிற காட்சி இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கிங் படத்திலேயே வடிவேலுவும் சியான் விக்ரமும் உட்காந்து பேசுகிற மாதிரியான காட்சிகளும் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம புரட்சி தளபதி விஷால் நடிப்பில் வெளிவந்த தாமிரபரணி படத்தில் வந்து கட்டபொம்மை ஊர் எனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடலில் ஒரு காட்சி இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம விஷால் நடிப்பில் வெளிவந்த சிவப்பதிகாரம் அப்படின்ற படம், அந்த படத்தில் மன்னார்குடி கலகலக்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடல் முழுவதுமே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சிம்பு நடிப்பில் வெளிவந்த இப்போ ரீசெண்டாக வெளியான 10 தலை திரைப்படம் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த தேர் இழுக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வரும் இல்லையா, அந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. சிம்பு நடிப்பில் வெளிவந்த குத்து திரைப்படத்தில் ஒத்த விரல் காட்டுனா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடல் காட்சியும் இந்த கோயிலில் தான் படமாக்கியிருப்பாங்க. சிம்பு நடிப்பில் வெளிவந்த சரவணா திரைப்படத்தில் அவர் திருவிழாவுக்கு வந்து ஜோதிகா ஊருக்கு வர மாதிரியான காட்சிகள் இருக்கும். அந்த காட்சிகளும் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த வள்ளல் திரைப்படம், அந்த வள்ளல் திரைப்படத்தில் ஓப்பனிங் பாட்டு இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம மக்கள் நாயகர் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த ஊரெங்கும் என் பாட்டு தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பாட்டில் ஒரு சில காட்சிகள் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி நம்ம எஸ்வி சேகர் நடிப்பில் வெளிவந்த சிதம்பரம் ரகசியம் அப்படின்ற படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் காட்சியும் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. தமிழ் சினிமா படங்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, தமிழ் விளம்பர படங்களும் இந்த கோயிலை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. அப்படி என்ன விளம்பர படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் விளம்பரம், நம்ம திரிஷா வந்து போத்தீஸ் விளம்பரம் நடிச்சிருப்பாங்க. அந்த விளம்பரம் இந்த கொற்றவலீஸ்வரர் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மலபார் கோல்டு விளம்பரம் ஒன்று வரும் இல்லையா, அந்த விளம்பர படமும் இந்த கொற்றவலீஸ்வரர் கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட திரைப்படங்கள் விளம்பர படங்கள் அப்படின்னு நிறைய காட்சிகள் இந்த கொற்றவலீஸ்வரர் கோயிலை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்ன படம்லாம் எடுத்தாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா இல்லை இந்த வீடியோவில் வந்து படங்கள் விடுபட்டு போயிருச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.